அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வீசிவா. இன்றைய சிறுகதை தகுதி. இருளாய்க்கு தெரியும் நாம இனி பிழைக்கப் போறதில்லைன்னு. கண்களில் இருந்து சூடான கண்ணீர் இறங்கிக் கொண்டிருக்க மல்லாந்து படுத்திருந்தாள் கோரைப்பாயில். எலும்பும் தோளுமாக செத்து கருவாடாகி போன பள்ளி மாதிரி பாயோடு பாயாக தேய்ந்து போய் கிடக்கும் இருளாயியை சீந்துவார்தான் எவரும் இல்லை. அவளோட வியாதி எப்படி? கட்டின புருஷனும் அதே வியாதியில 6 மாதத்துக்கு முன்னால் இறந்து போன போது ஊரே அவளை விட்டு விலகி கொண்டது. அது ஒட்டுவாரொட்டி காசநோயி. அவ புள்ள கூட சேராதுன்னு 7 வயது பொன்னாத்தாவை பார்த்து ஊரே ஒதுக்குச்சே. அதை நினைத்த போதுதான் கண்களில் கண்ணீர் அருவியாய் இறங்கியது. புருஷன் போய் 6வது மாதமே நாமளும் போய் சேர போகிறோமே என்று கூட கவலைப்படவில்லை இருளாய். உறவுக்காரங்களெல்லாம் விலகி நிற்க இந்த சின்ன பொண்ணு இந்த உலகத்துல எப்படி பிழைக்க போறாளோ என்ற கவலையே அவளை அணு அணுவாக கொன்று கொண்டிருந்தது. சொத்து பத்து நஞ்சை புஞ்சைன்னு வசதிகள் இருந்தா கூட யாராவது பார்த்து கொள்வார்கள். ரோட்டோர புறம்போக்கு நிலத்திலே உடைஞ்ச ஜாமான்களும் ஓலை குடிசையுமாக ஒதுங்கி போய் கிடக்கிறாளே, யார் பார்ப்பார்கள்? பொம்பளை பிள்ளையும் அதுவுமாய் இந்த உலகத்திலே எப்படி தனிச்சு நின்று வாழ முடியும்? அமைதி பெறவில்லை அவள் மனம். என் பொண்ணை அனாதையா விட்டு விட்டு போறேனே முனியாண்டி. பொன்னாத்தாவை காத்து கருப்பு படாம கஷ்டத்தை கொடுக்காம கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்து வேண்டினாள் இருளாய். மருந்து வாங்கி கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு போன பொன்னாத்தாவை அதுவரை காணவில்லை. அதுவே கலக்கமாக இருந்தது இருளாய்க்கு. அது ஒரு சிறிய கிராமம். ரோட்டோரமே நின்று பஸ் ஏறி போனால் கூட பட்டணம் போய் மருந்து வாங்கி கொண்டு வர குறைந்தது 1 மணி நேரமாவது ஆகும். சந்தை நாளும் அதுவுமா பஸ்ல கூட்டம் வேறு அதிகமாக இருக்குமே. பஸ் கிடைச்சிச்சோ என்னமோ. வேண்டாண்டி மகளே, நான் பிழைக்க மாட்டேன், என் பக்கத்துல இருன்னு எத்தனை தடவை சொன்னேன் அவகிட்ட, கேட்டாளா? இப்ப இன்னும் காணுமே. கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு இருப்பாளோ? தாயின் உள்ளம் பரிதவித்தது. அம்மா என்ற குரல் கேட்டு சிரமப்பட்டு விழித்து பார்த்தாள் இருளாயி. எதிரே கையில் மருந்து பாட்டிலை பிடித்தபடி பொன்னாத்தா நின்று கொண்டிருந்தாள். பஸ்லே ஒரே கூட்டம்மா, நின்றுட்டே போனேன். அங்கேருந்து நடந்து போய் கடையில் வாங்கிட்டு வர நேரமாயிடுச்சுமா. மூச்சு வாங்கியது. முகத்தில் வியர்வை ஏகமாய் வழிந்திருந்தது. இந்த சின்ன வயசுல தன்னந்தனியா டவுனுக்கு போய் மருந்து வாங்கிக்கிட்டு பஸ்ல நின்றுகிட்டே வந்திருக்காள்னா இவளால எதுவும் சாதிக்க முடியும். இருளாயின் தவிப்பு கொஞ்சம் அடங்கி போயிருந்தது. அந்த நேரம் பார்த்து சின்ன தம்பி வெளியில் நின்று கொண்டு குரல் கொடுத்தான். இருளாயே, இருளாயே, ஏங்கய்யா என்றபடி பொன்னாத்தா அவன் முன்னால் வந்து நின்றாள். ஏங்கையாவது? மருந்து வாங்கின பணத்தை எப்போ கொடுக்கறது? இருளாயை கூப்பிடு. உங்க அப்பன் போனது மாதிரி உன்னோட ஆத்தாலும் போய் சேர்ந்துட்டானா என்னோட பணத்தை யாரு கொடுக்கறது? நீ எங்கேயாவது ஓடிடுவ. கேட்டுக்கொண்டே படுத்திருந்த இருளாயி துடித்து போனாள். இல்லைங்கய்யா, நான் வேலை பார்த்து உங்க பணத்தை எப்படியும் கொடுத்துருவேன், என்னை நம்புங்க. நக்கலாக சிரித்து விட்டு என்னத்தை கிழிச்சிங்க என்று திட்டிவிட்டு போனார் அவர். பொன்னாத்தா அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியும், காசநோய். வீடு யாரும் உள்ளே வரமாட்டார்கள், அம்மா கிட்ட கேட்க மாட்டாங்க. அதுவே அவளுக்கு ஆறுதலாகவும் இருந்தது. கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு உள்ளே வந்த பொன்னாத்தா, ஒண்ணுமில்லைம்மா, நீ நிம்மதியா தூங்கு என்றபடி மருந்தை கலந்து இருளாய்க்கு கொடுத்தாள். இருளாய்க்கு பெருமையாக இருந்தது. யாரோ எங்கேயோ சொன்னது நினைவுக்கு வந்தது. பொம்பளையா பிறக்கிறதுக்கு பெரிய தவம் பண்ண வேணுமாம். என்ன எழவோ போ என்று சலித்து கொண்டவளுக்கு சாகும் தருவாயில் ஏதோ கொஞ்சம் விளங்கியது போல் தோன்றியது. அதுவும் என் பொன்னாட்டம் பிறக்க நெஞ்சில் கை வைத்து கொண்டாள். சுகமாக இருந்தது. பொன்னாத்தாவை பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். அந்த பெரிய குடத்தை எடுத்து தன் சிறிய இடுப்பில் வைத்து கொண்டு தண்ணீர் எடுத்து வர வெளியே போனாள் அவள். பகீர் என்றது இருளாய்க்கு. ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற விஷயம்தான் என்றாலும் இன்று ஏனோ பதட்டமாக இருந்தது. குழாயில் தண்ணீர் பிடிக்க அந்த இடத்தில் குடியிருக்கிற பெண்கள் விடுவதில்லை. தினமும் வம்பும் சண்டையும் கூச்சலும். கைகளை பின்னுக்கு ஊன்றி மெல்ல எழுந்து ஓலை குடிசை ஓட்டை வழியாக பார்த்தால் இருளாய். நடந்து போய் கொண்டிருந்தாள் பொன்னாத்தா. பொன்னாத்தாவின் நடையில் ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. பொன்னாத்தா இடுப்பில் வைத்திருந்த குடத்தை கீழே வைத்தவுடன் பூகம்பம் வெடித்தது அங்கே. எழுதி குடத்தை, நோய் பிடிச்ச நாய்ங்களா, அப்பனை போட்டு முழுங்கிட்டு இப்ப ஆத்தாவையும் முழுங்க போகுது. இப்படி ஏகப்பட்ட வசவுகள் சீரல்கள்.
நிதானமாக குடத்தை வைத்து தண்ணீர் பிடித்து கொண்டு இறுகிய பாறையாக நடந்து கொண்டிருந்தாள் பொன்னாத்தா. அந்த நடையில் விழுது ஆழமாய் வேரூன்றி இருந்ததை இருளாயியால் நன்கு உணர முடிந்தது. தன்னிச்சையாய் பஸ் பிடித்து கூட்ட நெரிசலில் சிக்கி நின்று கொண்டே பயணம் செய்து மருந்து வாங்கி கொண்டு வந்து கடன்காரரை சமாளித்து குழாயடி பிரச்சனை எதிர்கொண்டு என்னால் முடியும் எதுவுமே என்றபடி வருகிறாளே. பிரச்சனைகளை எதிர்நோக்கும் வயசாயுது. இன்றைய உலகத்தில் வாழ தேவையான பக்குவம் இவளுக்கு எப்படி வந்தது? இவளுக்காகவா நான் பயப்பட்டேன்? இவளால் இந்த உலகத்தில் தனித்து வாழ முடியும். இந்த 7 வயசிலே அதற்குரிய பக்குவம் பொன்னாத்தாவுக்கு வந்து விட்டது என்று நினைத்தது மனம். எதற்கோ கவலைப்பட்டால் நெஞ்சை வந்து அடைத்து கொண்டது. துக்கமா ஆனந்தமா? நிதானமாக வந்து இருளாயி அருகில் உட்கார்ந்து கொண்ட பொன்னாத்தா சொன்னால், அம்மா, நீ கவலைப்படாம இரு. நான் நாளையிலேருந்து வேலைக்கு போறேன். சம்பாதிச்சு உனக்கு மருந்து வாங்கி தரேன் என் சொந்த காசுல என்றபடி இருளாயின் நெஞ்சில் தலை வைத்து படுத்து கொண்டாள் பொன்னாத்தா. அதற்கு பதிலாக இருளாயின் கடைசி இதய துடிப்பை மட்டுமே பொன்னாத்தாவால் கேட்க முடிந்தது. எழுந்து இருளாயின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் பொன்னாத்தா. அந்த முகத்தில் நிம்மதி, சாந்தம், அமைதி, பெருமை எல்லாமே ஏகமாய் உறைந்திருப்பதை பொன்னாத்தாவால் உணர முடிந்தது. நன்றி. இந்த சிறுகதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்நோக்கி இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.